ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் பட்டாணி குருமா செய்யலான்னு இருக்கிறேன். பட்டாணி எடுத்துருக்கிறேன், ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கு நம்ம தேவையானது அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சிறிதளவு எடுத்துக்குங்க. நம்ம குருமாவுக்கு ஏற்ற அளவு நீங்கள் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும், பார்த்துக்குங்க. இதே நம்ம அரைக்கிறதுக்கு இப்போ தேங்காய் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். சேர்த்திக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்திக்குங்க. மல்லித்தூள், நம்ம அரைச்ச தேங்காய் விழுதுகளை சேர்த்திக்கலாம். தண்ணி, கொஞ்சம் கேரட், பீன்ஸ் நம்ம அரிஞ்சு வச்சுருக்குறோம். பச்சை பட்டாணி சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.